இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. ஒரு பங்குல மக்கள் எல்லாம் பங்கு சாமியாட்ட வந்து தன்னுடைய பல்வேறு குறைகளை கவலைகளை சொன்னாங்க. என் பிள்ளை சரியில்லை, என் கணவர் சரியில்லை, கடன் தொல்லை இருக்குது, இன்னுமாக எவ்வளவோ பிரச்சனை என்று ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அப்போ பங்கு சாமியார் சொன்னார், அடுத்த வாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வரும்போது உங்களுடைய கவலைகள் எல்லாம் தூக்கிட்டு வாங்க, எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கவலையெல்லாம் எடுத்து ஒருத்தர் சுருக்கு பையில் கொண்டு வராங்க, ஒருத்தர் மஞ்சள் பையில் கொண்டு வராங்க, ஒரு சிலர் சின்ன சாக்கில் கொண்டு வராங்க. இவ்வளோ கவலை எனக்கு இருக்குது சாமி அப்படின்ட்டு. ஒரே ஒரு பாட்டி மட்டும் கை வீசிக்கிட்டு நடந்து வந்துச்சு. பங்கு சாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம பங்கில் இந்த பாட்டிக்கு மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கூப்பிட்டு, ஏன் பாட்டி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சான், போங்க சாமி, என் கவலையெல்லாம் தூக்க முடியாமல் பின்னாடி லாரியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனுக்குமே கவலைகள் உண்டு. கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. ஆனால் அந்த கவலைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தாயாக அன்னை மரியாள் திகழ்கின்றார். அன்னை மரியாளை அதனால தான் நாம் தேடி செல்கின்றோம். பல்வேறு கவலைகளோடு, பிரச்சனைகளோடு, கடன் தொல்லைகளோடு, தீராத வியாதிகளோடு அன்னையின் திருத்தலத்துக்கு சென்றால் எனக்கு அமைதி கிடைக்கும், எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், என் குடும்பத்துக்கு சமாதானம் கிடைக்கும், என் வாழ்வில் ஒரு நிம்மதி இருக்கும், என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும் என்று சொல்லி அன்னையின் திருத்தலத்தை நாம் ஒவ்வொருவருமே நாடி செல்கின்றோம். ஆக கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. ஆனால் அந்த கவலையெல்லாம் அன்னை மரியாள் என்ன சொல்கின்றார்? என்னுடைய ஒரே பேரான திருமகனிடம் வையுங்கள் என்று தான் சொல்கின்றார். அதைத்தான் காணா ஒரு திருமணத்திலே நாம் பார்க்கின்றோம். கவலையோடு இருந்தார்கள். ரசம் என்பது இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னா பிரியாணி போடுற மாதிரி, பிரியாணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, வர்றவங்கெல்லாம் ஏளனமாக பேசிட்டு போவாங்க. ஏளனமாக பேசிட்டு போகிறத விட 1000 ரூபா மொய் வைக்க வந்தவங்க 100 ரூபா எழுதிட்டு போவாங்க. என்னத்தான் கல்யாணம் வச்சாங்க, சாப்பாடு கூட ஒழுங்காக போடல என்று சொல்வார்கள். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் காணாவூரில் அந்த திருமணம்னா அந்த ரசம் இருக்கும். அப்படி அந்த குறை இருந்த பொழுது கவலையோடு இருந்த அவங்களுக்கு அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசுகின்றார், சொல்கின்றார். அவர் ஒன்றுமே சொல்லலை, இந்த மாதிரி குறையாக இருக்குது, கவலையாக இருக்காங்க, ஏதாவது பார்த்து செய்ப்பா என்று தான் அன்னை மரியாள் சொல்லிவிட்டு பின்பு அவர் என்ன சொன்னார்? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், என் மகன் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கு முதல் புதுமையாக அங்கு அந்த ரசம் உருவானதை நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் அன்னை மரியாள் நம்முடைய கவலைகளையும் தன் ஒரே பேரான மகனிடம் பரிந்து பேசி நமக்கு பெற்றுத் தருகின்றார். ஆக அந்த இறைவன் மீது, அந்த ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளணும். மனிதர்கள், அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்கின்றார், மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று சொல்கின்றார். நீ மனுஷங்கள்கிட்ட போய் உங்கள் குறைகளை சொல்லி பாருங்க, கேட்குற மாதிரி கேட்டுட்டு அங்கிட்டு போய் ஏளனமாக ஒரு 10 பேர்த்துக்கிட்ட சொல்லிடுவாங்க, இவன் இப்படி இவ இப்படி என்று சொல்லுவார்கள். ஏன் அடுத்தவங்களை விட நம்ம சொந்த பந்தங்களையே வைத்து கொள்ளுங்கள். எல்லாரையும் நான் குறை சொல்லவில்லை. ஒரு சிலர் நமக்கு ஆறுதலாக, நமக்கு துணையாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சில உறவுகள் நாம் சீரழிஞ்சு போவதை பார்த்து நான் நல்லா சிரிப்பாங்க. அவர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும், இவனுக்கு வேணும் இப்படித்தான் என்று நினைப்பார்கள். ஆனால் அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கின்றார், மனுஷன் மீது ஏன் நம்பிக்கை வைக்கின்ற, கடவுள் மீது, என் மீது, ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வை என்று சொல்கின்றார். அதே போல புனித சின்னப்பரின் வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், அவர் ஒரு மிகவும் பணக்காரர், ஒரு பதவியில் இருந்தவர், மிகவும் படித்தவர். ஒரு காலத்தில் ஆண்டவர் இயேசுக்கு அவர் எதிராக செயல்பட்டாலும் அவர் என்ன சொன்னார்? கிறிஸ்துவே எனக்கு ஒப்பற்ற செல்வம், ஆண்டவர் தான் எனக்கு மிகப்பெரிய செல்வம், அந்த கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்கி கொள்ள இந்த எல்லாவற்றையும் குப்பையென கருதுகின்றேன். என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், என்னுடைய புகழ், என்கிட்ட இருக்க காசு பணம் எல்லாமே ஒன்றுமே இல்லை, ஒரு குப்பை அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னது நிமித்தம் அவர் ஒரு ஆண்டவரோடு ஒரு நிறைவான மகிழ்ச்சியை கண்டார். அவரிடம் இருந்த கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் போச்சு. ஆண்டவருக்காக உயிரை தியாகம் செய்ய அவர் துணிந்து போனார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் இங்கு அங்கு நம்முடைய கவலைகளை தேடி
கவலைக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு கைரக பார்க்குறது, சூசியம் பார்க்குறது, மாந்திரீகம் செய்கிறது, பில்லி சூன்யம் பார்க்குறது, இப்படி வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்வோம். அன்னை மரியாளை இறுக பற்றி கொள்வோம். இந்த மாதத்தின் இந்த முதல் சனிக்கிழமையிலே அன்னையிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்னையே, மாதாவே, இந்த மாதம் முழுவதும் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும், என் குடும்பத்தை வழிநடத்தும், என்னுடைய நல்வழிப்படுத்தும், குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், எங்களுடைய தீராத பிரச்சனைகளை தீர்த்து வையும், தீராத நோய்களை தீர்க்கும் என்று சொல்லி அன்னை மரியாளிடம் ஆழமான பக்தியிலே வளர்வோம். அன்னை மரியாள் நிச்சயமாக நமக்கு ஏராளமான புதுமைகளை பெற்று தருவார். ஆமேன்.